அன்பு, பழிவாங்குதல், சூழ்ச்சிக்கு நடுவில் உன் மனம் குழப்பமடைந்துள்ளது. எல்லாம் தெளிவாகிவிட்டது தாயே. என் மனதில் எழுந்த அலைகள் நாராயணனை பழிவாங்கிய பிறகுதான் அது அமைதியாகும். இருவருக்குமே வரம் கிடைத்துள்ளது. அதனால் மகிழ்ச்சி அசுர குலத்திற்கே கிடைத்துள்ளது. குருதேவா, உங்களுடைய ஆசீர்வாதம் அதோடு பிரம்மதேவரின் வரத்தினால் இனி அசுரர்கள் மேலோங்கி நிற்பார்கள். அதோடு ராஜ்யமும் விரிவாகும். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அசுரர்களின் ராஜ்யத்தை தொடங்கிவிடு. உலகத்தில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். காப்பாற்றுவதற்கு 3 தேவர்களும் வரமாட்டார்கள். மற்ற தேவகணங்களும் வரமாட்டார்கள். அப்பொழுது இந்த உலகிற்கு நான் புதிய கடவுளை கொடுப்பேன். அதோடு அந்த தெய்வத்தின் பெயர்தான் இரண்யகசப். செல்லுங்கள், சென்று கலவரத்தை தொடங்குங்கள். உங்கள் இருவரிடமும் நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதைவிட அதிகமாகவே தந்துவிட்டீர்கள். செல்லுங்கள், நமது நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் உங்கள் ஆற்றலை ஒன்று சேர்த்து முன்னேறி செல்லுங்கள். தங்களுக்காக உலகில் உள்ள அனைத்து சங்கடங்களோடும் போராடுவேன். ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன். தங்களை மனதார நேசிக்கின்றேன். நீ நாட்டியத்திற்கும் தகுதியற்றவன், அன்பிற்கும் தகுதியற்றவன். தங்களுக்கு என் அன்பு மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் வார்த்தையிலிருந்து இந்த சொற்கள் வரக்கூடாது. அதோடு பார்கவியை மீண்டும் அழைக்க முயற்சிக்காதே. காரணம் லக்ஷ்மியின் பாதங்கள் வரும்போது சுகமாக இருக்கும், செல்லும் போது அல்ல. அதோடு எனக்கு நம்பிக்கை உள்ளது. தாங்கள் நிச்சயம் வருவீர்கள், என்னிடம் வருவீர்கள். தங்களுக்காக அனைத்து சங்கடங்களோடும் போராடுவேன். தங்களுக்காக நான் இருக்கிறேன். மனதார நேசிக்கின்றேன், மனதார நேசிக்கின்றேன், மனதார நேசிக்கின்றேன். என்னுடைய அன்பு மீது நம்பிக்கை இருந்தால், என்னுடைய அன்பு மீது நம்பிக்கை இருந்தால் என் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள், 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 என் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்கவி, எங்கே செல்கிறாய் மகளே? அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறானே, அந்த இசையை தடுக்கத்தான் செல்ல இருக்கிறேன். அவனிடம் கூறப் போகிறேன். அதாவது அவன் இசையால் யாரையும் மயக்க முடியாது என்று கூறப் போகிறேன். மகளே, ஸ்ருதியோ துணையோ சிறந்த தாளத்தில்தான் அது சிறந்ததாக இருக்கும். நான் கூறுவதை கேள். நீ அங்கு செல்லாதே. என்ன தாயே இது? அவன் சூழ்ச்சி செய்து என்னை காயப்படுத்தி இருக்கிறான். அதோடு இசையால் என் இதயத்தை கொள்ளையடிக்க முடியாது. அது அவனுக்கு தெரிய வேண்டும். ஆகையால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். பார்கவி, அவள் போகட்டும் தேவி.
இதுதான் அவளுக்கு நன்மையாகும். ஆனால் இது என்றும் நமக்கு நல்லதல்ல. விரைவில் அவளுக்காக ஒரு வரனை தேடி அவளுக்கு விவாகம் செய்து வையுங்கள்.